ஸ்ரீஜா? எங்க எங்க மோதிரம் என்கிட்ட கொடு. இல்ல, அவ கையில இருந்து மோதிரத்தை கழட்ட முடியல. அவளே நைட்டுக்குள்ள கழட்டி தரேன்னு சொல்லிட்டா. நைட் அவ கொடுத்ததும் நான் உன்கிட்ட தரேன். அது எப்படி? விரல்ல போடும்போது மட்டும் போட முடிஞ்சது, எப்படி இப்போ கழட்ட முடியாம போகும்? அவ வேணும்னு தான் சொல்றா. மோதிரத்தை குடுக்காம இருக்கிறதுக்காக வீம்புக்கடே சொல்றா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, விடு. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் உன் கூட இருக்கணும் விஷால். இது என்னோட ஆசை. ஐயோ, அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. உன்னை வெளியில அனுப்பிடுவாங்க. சி, அவங்களோட பார்வையில எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. நீ இந்த வீட்டுக்கு சிந்தாமணி அத்தையோட கெஸ்டா தான் வந்திருக்க. அப்படித்தான் இல்லையா? நாம தனியா இருந்தா அது தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். ஏன் பிரச்சனை ஆயிடும்? என்ன பிரச்சனை ஆயிடும்? இவ தான் உன்னோட வருங்கால மனைவி. இவ உன் கூட ரூம்ல இருக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ அத்தை, அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், பெர்ஃபெக்ட் ஆனவங்க. இந்த மாதிரி என்ன பார்த்தாங்க என்ன ஆகும்? அதுவும் நம்ம வீட்ல. அத்தை, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க பார்க்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். ஸ்ரீஜா, என் ரூம்ல தூங்குற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிரு. தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணு. நான் 10 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்றேன். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு என் ரூம்ல இருந்து நேரா விஷால் ரூமுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் நான் கரண்ட் ஆன் பண்ணி விடுறேன். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நீங்க 2 பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. நைட்டு ஃபுல்லா நீ விஷால் ரூம்ல இருந்து ஆசை தீர பேசு. காலையில வந்துரு. ஐ, சூப்பர் ஐடியா. Thank you. விஷால், உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே. அது ஏ, விஷாலுக்கு ஓகே தான். டன். என்ன விஷால்? ஓகே. இத நைட் சரியா நம்ம பிளான் பண்ணணும். ஓகே?